வெல்கம் டு மை சேனல். இது உங்க ஆர்த்தி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காஸ்ட் அக்கவுண்டிங் டெசிஷன் மேக்கிங் டெக்னிக்ஸ்ல ஆப்டிமம் மிக்ஸ் போன வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த வீடியோல ஒரு 2-3 சம் வந்து மேஜரா கவர் பண்ண பாக்குறேன். எஸ், இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்க்கலாம். இது என்ன சம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி லேபரோட ஆப்டிமைசேஷன், லேபரோட ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு கீ ரிசோர்ஸா இருக்கும், கீ ஃபேக்டரா இருக்கும், கம்மியா இருந்திருக்கும். ஸோ அதனால நம்மளோட 2-3 ப்ராடக்ட் இருக்கும் போது லேபரை அலோகேட் பண்ணிருப்போம், அவைலபிள் லேபர் ஹவர்ஸ் வச்சு. பட் ஆனா இந்த சம் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் டிஃபிஷியன்சி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போலாம். டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் ட்ரபிள் இன் த கண்ட்ரி. ஸோ டொமஸ்டிக்கல் பொலிட்டிக்கல் ட்ரபிள்ஸ் இருக்கு. of an overseas supplier is causes concern in your company because it is not know that further supply of raw material X will be received. So ஒரு raw material Xன்றது நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இல்ல. அந்த raw material Xோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? இந்த கரண்ட் ஸ்டாக் நம்ம கையில இருக்கிறது எவ்வளவுனா 17,000 kilograms தான் இருக்கு. அதோட காஸ்ட் வந்து 1,36,000 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் ரா மெட்டீரியல் எக்ஸ், யுவர் கம்பெனி மேக்கிங். நம்ம ஒரு ரா மெட்டீரியல் வச்சு, இந்த எக்ஸ வச்சுதான் நம்ம இந்த 5 ப்ராடக்ட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, 5 டிஃபரெண்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு மேல அந்த ப்ராடக்ட் எக்ஸ், ரா மெட்டீரியல் எக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஆப்டிமமா நெக்ஸ்ட் 3 monthsக்கு நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்போம். நம்ம கிட்ட இருக்கிறத கரெக்டா யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட், நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்றோம். கிலோகிராம்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு கிலோகிராம்ஸ் தேவை, அந்த லேபர் அவர், எஸ்பி, டிமாண்ட் ஓவர் த 3 months. இந்த டிமாண்டோட டோட்டல் 3 months நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 monthsையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 3 monthsோட டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நம்மளுக்கு அவைலபிலிட்டி எவ்வளவுப்பா? 17,000 kilogram தான். ஓகே, ஸோ டைரக்ட் வேஜஸ் ரேட் வந்து பெர் ஹவர் வந்து 5 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் பேஸ்ட் ஆன் வேஜஸ், வேஜ் காஸ்ட் வச்சு தான் டைரக்ட் வேஜஸும் இருக்கும், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸும் இருக்கும். ஓகே, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் அப்சார்ப்ஷன் ரேட்டிங் வந்து 40%, பிக்சட் ஓவர் ஹெட் ரேட் வந்து 60% வேரியபிள் இன் செல்லிங் காஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த செல்லிங் காஸ்ட், இந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்லப்பா, ஸோ அது வந்து 15% ஆஃப் எஸ்பி. ஓகேவா? நம்மளுக்கு எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேவா? நம்மளோட பிக்ஸோட ஓவர் ஹெட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3 lakhs கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது ஆப்டிமம் ரா மெட்டீரியல் குவான்டிட்டியை வச்சு அலோகேட் ப்ராடக்ட். ஆப்டிமம் எது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எது கொடுக்கலாம், எதுக்கு வந்து மேஜரா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு அப்படின்றதா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. அதை பேஸ் பண்ணி அப்கமிங் 3 monthsக்குரிய ப்ராஃபிட்டை நம்மள வந்து சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம எஸ்பி எல்லாமே கொடுத்துருக்காங்கல்ல, கொடுத்துருக்கிற டீடைல்ஸை இங்க ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? எஸ். இப்போ டைரக்ட் மெட்டீரியல் இப்போ ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கேன்ப்பா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒர்க்கிங் நோட் கண்டிப்பா எக்ஸாம்ல தனித்தனியா போட்டிருக்கணும், எலாபரேட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு எப்படி ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்றத எக்ஸாமினருக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கண்டிப்பா காமிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்குன்னு தனித்தனியா ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கு. இப்ப நம்மளுக்கு டோட்டல் ரா மெட்டீரியலுக்கு ரேட்டே கொடுக்கலப்பா. கொஸ்டின்ல பெர் கேஜி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலா ரா மெட்டீரியல் எவ்வளவு பெர் யூனிட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க வந்து பெர் கேஜிக்கு 0.70 kg கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ½ kg இங்க யூஸ் பண்ணிருக்காங்க, 1 kg 40 grams இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஜில தான், குவான்டிட்டியில தான் கொடுத்துருக்காங்க, அதோட ரேட் நம்மளுக்கு கொடுக்கல. பட் அதுக்கு பதிலா இங்க ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 17,000 kilogram இருக்கிற ரா மெட்டீரியல் எவ்வளவு காஸ்ட்? 1,36,000 காஸ்ட். அப்ப பெர் கேஜி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. 1,36,000 டிவைடட் பை 17,000 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பெர் கேஜி எவ்வளோன்னு கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ அதுக்குதான் இதோ இங்க ஃபைன் பண்ணிருக்கேன் பாருங்களேன்.
பெர் கேஜி ரா மெட்டீரியல் பெர் கேஜி 1,36,000 டிவைட் பை 17,000 கேஜி. ஓகேவா? டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பெர் கேஜி வந்து 8 rupees ஆகுது. ஓகேவா? பெர் கேஜி நம்மளுக்கு 8 rupees ஆகுது. சோ இதை பேஸ் பண்ணி நம்ம டைரக்ட் மெட்டீரியல் கண்டுபிடிச்சிடலாம். மெட்டீரியலுக்கு எவ்வளவுப்பா? இங்க ஒரு 700 கிராம் யூஸ் பண்ணாத நம்ம பார்த்தோம்ல. சோ 8 rupees பெர் கேஜி 8 ரூபாய். அப்ப 700 கிராம் 5 ரூபாய் 60 பைசா. ஓகேவா? சோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இங்க ஹாஃப் கேஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பெர் கேஜி 8 rupeesனா ஹாஃப் கேஜி 4 rupees. எஸ். இங்க 1 கிலோ 400 கிராம் யூஸ் பண்ணிருக்காங்க. 8 ரூபாய்னா 11 ரூபாய் 20 காசு ஆச்சு. சோ இதே மாதிரி நான் 5 ப்ராடக்ட்டுக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப லேபர், நெக்ஸ்ட் லேபர் பாத்தீங்கன்னா லேபரோட ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு ஹவர் வந்து பெர் ஹவர் ரேட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கப்பா? சம்லையே 5 rupees கொடுத்திருக்காங்க. கரெக்டா? டைரக்ட் வேஜ் ரேட் வந்து இங்க 5 rupees கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? இதோட இங்கேயும் வந்து ஹவர்ஸ் தான், எவ்வளவு ஹவர்ஸ் இந்த யூனிட் யூஸ் பண்றதுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆச்சு அப்படின்ற ஹவர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இது மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40% ஆன் டைரக்ட் லேபர். டைரக்ட் லேபர்ல 40%. சோ இங்க நம்மளுக்கு டைரக்ட் லேபர் கண்டுபிடிச்சிக்கோமா? 5 ரூபாயில 40% 2 ரூபாய்னா, 4 ரூபாயில 40% 1 ரூபாய் 60 காசு, 7 ரூபாயில 40% 3 ரூபாய். சோ இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. எஸ்பிக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 15% ஆஃப் சேல்ஸ், சாரி செல்லிங் எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 15% ஆஃப் எஸ்பி. நம்மளோட சேல்ஸ் இருக்குல்லப்பா, செல்லிங் பெர் யூனிட். சோ இந்த யூனிட்ல 15% தான் நம்மளோட செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப 26 rupees இந்த ப்ராடக்ட் எவ்வளவு எஸ்பியோ இந்த ரேட் இன்டு 15% போட்டாலே நம்மளுக்கு எஸ்பி எல்லாத்துக்கும் கிடைச்சிடும். இங்க 28, இங்க 34ல 15%, 38ல 15, 40ல 15%. சோ ஆன்சர் கிடைச்சிச்சு. சோ கிடைச்ச ஆன்சர் அப்படியே நான் இங்க வந்து அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். அவ்வளவுதான். நம்ம இப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போறோம். கான்ட்ரிபியூஷன் தான் எஸ்பி மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இது எல்லாமே வேரியபிள் காஸ்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 26 மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எஸ், எல்லாத்தையும் ஆட் பண்ணி எஸ்பில மைனஸ் பண்ணி நான் இப்ப கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? சோ இப்ப நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன் மேக் பண்ணுவோம்? நம்மளோட கீ ஃபேக்டரே ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி தான். ரா மெட்டீரியல் தான் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. சோ பெர் கேஜிக்கு ரா மெட்டீரியல் எது அதிகமா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ கான்ட்ரிபியூஷன் பெர் கேஜி கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இதுக்கு தான் ஒர்க்கிங்ஸ் இங்க கீழே பாருங்களேன். கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு எவ்வளவு? இந்த ப்ராடக்ட் 701 ப்ராடக்ட் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது? 9,000 ரூபாய் கொடுக்குது. எவ்வளவு ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம் அதால டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு பெர் கேஜிக்கு எவ்வளவு கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ 9.50 பைசே டிவைட் பை 700 கிராம்ஸ் இது யூஸ் பண்ணிருக்கோம். சோ டிவைட் பண்ணா 13,000 ரூபாய் வருது. ஓகேவா? 7 rupees 13 rupees 57.57 பைசே. ஓகேவா? சோ கான்ட்ரிபியூஷன் பெர் கிராம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி அடுத்ததுக்கும் போட்டுலாம் 14.20. இதுக்கு எவ்வளவு ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம்? half kg நம்ம யூஸ் பண்ணோம். சோ 28.4. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சோ பேஸ்ட் ஆன் கான்ட்ரிபியூஷன் பெர் கேஜி நம்ம எல்லாத்துக்குமே இப்ப கண்டுபிடிச்சாச்சு. மேல இருக்கிறது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சு இந்த ப்ராடக்ட் உடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் தென் டிவைட் பை கேஜி ரா மெட்டீரியல் அவைலபிள் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்களோ சோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணி ரா மெட்டீரியல் பெர் கேஜி கண்டுபிடிச்சோம். ஓகேவா? சோ இப்ப எல்லாத்துக்கும் எழுதிட்டேன். இப்போ ப்ரையாரிட்டி ரேங்கிங் போட்டிருக்கேன். ஓகேவாப்பா? எது இப்ப நம்மளுக்கு அதிகமா கொடுக்குது? 28 rupees தான் ஃபர்ஸ்ட் அதிகம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 13 rupees அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து 10 rupees. சோ இந்த மாதிரி நான் ரேங்கிங் போட்டிருக்கேன். பேஸ்ட் ஆன் த ரேங்கிங் நம்ம ரா மெட்டீரியல அலோகேட் பண்ண போறோம் நெக்ஸ்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. இப்ப செகண்ட் ஒன். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவைலபிள் ரா மெட்டீரியல் இருக்குல்லப்பா, நம்மளுக்கு எவ்வளவு அவைலபிளா இருக்கு? 17,000 கேஜி நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்தோம்? 702 செகண்ட் ப்ராடக்ட் இருக்குல்ல, சோ அதுக்கு தான் நம்ம கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எவ்வளவுப்பா நம்மளோட டிமாண்ட்? அவங்க எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் ஒவ்வொரு வருஷம் நெக்ஸ்ட் 3 months இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்குமே 701க்கு எவ்வளவு, 702க்கு 3, 821, 822. சோ நம்பர் தான், ப்ராடக்ட் கோடு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க 937. சோ இதுல எல்லா ப்ராடக்ட் கொடுக்குற
டிமாண்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் 3 months டிமாண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிமாண்ட் பேஸ் பண்ணி நம்ம அலோகேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப 702க்கு எவ்வளவுப்பா டிமாண்ட்? 7200 டிமாண்ட் இருக்கு. அதுக்கு 0.5%. ஓகேவா? அப்ப எவ்வளவு நம்மளுக்கு தேவைப்படும்? 3600 நம்மளுக்கு இப்போ 702க்கு போயிடும். ஓகேவா? சோ பேலன்ஸ் நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுத்திருந்தோம்? 701க்கு கொடுத்தோம். கரெக்டா? எஸ், 701. அதோட டிமாண்ட் எவ்வளவு? 8000 யூனிட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு 700 கிராம் இருந்தா போதும். ஓகேவா? சோ 8000 into 0.700. ஓகே, சோ 5600. சோ இது ரெண்டையுமே நம்ம மைனஸ் பண்ணா மீது எவ்வளவுப்பா இருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி 17,000 வந்து நம்ம இப்ப ரெடியூஸ் பண்ண போறோம். மீது நம்மளுக்கு 9. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுல கழிச்சோம்னாலே நம்மளுக்கு 7800 யூனிட்ஸ் தான் இருக்கு. கிலோகிராம் தான் இருக்கு. நம்ம தேர்ட் ப்ரையாரிட்டி யாரு கொடுத்தோம்னா 822க்கு கொடுத்தோம். இதோட டிமாண்ட் எவ்வளவுப்பா இருக்கு? நம்மளுக்கு டிமாண்டே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நோட் தான் போடுறேன். டிமாண்டே நம்மளுக்கு 12,000 யூனிட்ஸ் இருக்கு. கரெக்டா? இதோட டிமாண்டே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 12,000 யூனிட் இருக்கு இந்த 822க்கு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம அவைலபிள் ஃபார் 822க்கு வந்து 7,800 கேஜி இருக்கு. பட் ஆனா இதோட டிமாண்டே நம்மளுக்கு 12,000 கேஜிஸ், 12,000 யூனிட்ஸ் வேணும். ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு 1.3 வேணும். அப்ப டோட்டலா இதுக்கு எவ்வளவுப்பா வேணும்? நம்மளுக்கு 15,600 வேணும். சரியா? பட் ஆனா நம்மளுக்கு அவைலபிள் 7,800 தான். ஸோ நம்மளால கொஞ்சம் யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. ஸோ நம்மளால எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஃபார் 822 ப்ராடக்ட் போடுக்கு எவ்வளவு பண்ணலாம்? டிவைட் பை 1.5 1.3 சாரி 1.3 நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 6,000 யூனிட்ஸ். ஓகே, இப்ப 822க்கு எவ்வளவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 6,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ 3 ப்ராடக்ட் தான், அதுக்கு மேல நம்மளுக்கு ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி இல்ல. நம்மளால எதாவது ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 702, 701 அண்ட் 822ல பார்ஷியலி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6,000 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ இதை வச்சு நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கேன். எஸ், நம்பர் ஆஃப் ஆப்டிமம் மிக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பா. ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்கல்ல, நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ, ஆப்டிமம் மிக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட். ஓகே, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 701க்கு 8,000, 702 882. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டோம். அதோட கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அதை வச்சு நம்ம டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப்சியை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். பிக்சட் காஸ்ட், நம்மளுக்கு பிக்சட் காஸ்ட்டுக்கு ஹிண்ட் தானப்பா கொடுத்துருந்தாங்க. செல்லிங் அண்ட் பட்ஜெட்டட் பிக்சட் காஸ்ட் இருக்குல்லப்பா, செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுல வந்து 3 lakh ஆகுது பெர் ஆனம். சோ அப்ப இப்ப அப்கமிங் 3 months டிமாண்ட் ப்ராஃபிட் தான் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றோம். சோ 3 lakh into 3 months divided by 12 months. சோ 3 monthsக்கு எவ்வளவுப்பா? நமக்கு 75,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. சோ இதை கழிக்க போறோம். அதே மாதிரி ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல என்ன கொடுத்திருந்தாங்க பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த டைரக்ட் வேஜஸ் காஸ்ட். ஸோ இதுல வந்து 40% வந்து வேரியபிள், மீது இருக்கிற 60% என்னது? பிக்சட் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட் பி பிக்சட் ஓவர்ஹெட்ல 60% சொல்லியிருக்காங்க டைரக்ட் வேஜஸ்ல. ஓகேவா? இப்போ பிக்சட் ஓவர்ஹெட் ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கேன் ஒர்க்கிங்ஸ் போட்டு. ஓகே, இது வந்து 701, 702 and then 822க்கு 8000 யூனிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதுக்கு ஒரு லேபர் அவர் எவ்வளோ? 5 ரூபாய். இதுக்கு எவ்வளவு ஆகுது? 5 ரூபாய் ஆகுது. அதுல 60%. ஓகேவா? இங்க ஒரு 4 rupees, இங்க 5.5. அதுல 60% போட்டோம்னா நம்மளுக்கு 19,800 கிடைச்சிடும். இந்த 3ஐயும் ஆட் பண்ணி ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்களா. இந்த 3 ஆன்சரையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். இதை வச்சு நம்ம கான்ட்ரிபியூஷன்ல இருந்து இப்ப நம்ம ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸை கழிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா ப்ராஃபிட். ஓகேவா?
ஸோ இப்போ illustration 15 இதுதான் இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆப்டிமம் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் வந்து கம்மியா இருக்கு. ஸோ எது வந்து நம்மளுக்கு அதிகம் கொடுக்கும் அப்படின்றத பேஸ்ட் ஆன் கான்ட்ரிபியூஷன் டெசிஷன்ல அவைலபிள் ரிசோர்ஸ் வச்சு நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து illustration 16 பார்க்கலாம்ப்பா. இதுவும் ஆப்டிமம் மிக்ஸ் சம் தான். இந்த வீடியோ ஃபுல்லா நான் ஆப்டிமம் மிக்ஸோட சம்மை நான் எடுத்து சொல்றேன், உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சம்ம ரீட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு 5 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ABCDEன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 ப்ராடக்டோட டீடைல்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்மளோட லேபர் அவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு SP, அதோட காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், பிக்சட் ஓவர்ஹெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இப்போ டைரக்ட் வேஜஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு ரேட்டு, 4 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம ஒவ்வொன்றுக்கும் டைரக்ட் வேஜஸ் நம்ம டிவைட் பண்ணாலே நம்ம லேபர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? And then fixed overheads has been allocated based on the direct labor. இந்த direct labor அவரை பேஸ் பண்ணி தான் இந்த fixed overhead-உம் allocate பண்ணிருக்காங்களாம்ப்பா. ஓகேவா? The company has committed to produce a minimum of 400 units. ஒரு யூனிட் பெர் மந்த். இதுதான் முக்கியமான வார்த்தை, பெர் மந்த். ஒரு மாசத்துக்கு 400 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாங்களா. எல்லா ப்ராடக்ட்டும் 5 ப்ராடக்ட்டும் மினிமம் 400 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும். cannot exceed 13,000 per month. 13,000 யூனிட்டுக்கு மேல போகக்கூடாது. ஓகேவா? சோ இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நம்மளுக்கு. And then the board is now consider an offer. சோ இது வந்து எக்ஸிஸ்டிங், இப்பதான் புதுசா ஒரு ஆஃபர் சொல்றாங்க போர்டு. நியூ 3 years, 3 வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ப்ரொடியூஸ் அன் அடிஷனல் 400 யூனிட்ஸ் ஆஃப் B. ஒரு ஆஃபர் என்னது, பியோட பிக்கு அடிஷனலா 400 பெர் மந்த் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப 400 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அதோட SP எவ்வளவுனா, பிக்கு வந்து 58 rupees வச்சிருக்காங்க SP. சோ இந்த கான்ட்ராக்டோட இன்வால்வ்ஸ் அவுட்லே, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், கான்ட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 1 lakh வருது. ஒரு நியூ பிளான்ட் அண்ட் மெஷினரி எக்யூப்மெண்ட் வாங்கிருக்காங்க. ஓகேவா? there would be a residual value at the end of the contract. கான்ட்ராக்ட் முடியும் போது அதை விற்கும் போது நம்மளுக்கு ஒரு ரெசிடுவல் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் ஆனா அது எவ்வளவுன்னு சொல்லவே இல்லை நம்மளுக்கு. வேரியபிள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் அக்கார்டிங் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ வேரியபிள் அந்த பிக்குரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குல்லப்பா, ஸோ அது வந்து ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி தான். வேரியபிள் ஓவர் காஸ்ட் வுட் பி அக்கார்டிங் டு வித் எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம செலவு பண்ண அதே ஸ்டாண்டர்ட் படி தான் இதுக்கும் செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேரியபிள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வுட் பி half of the வேரியபிள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்லப்பா. ஸோ இந்த காஸ்ட் இது வந்து half தான் நம்ம செலவு பண்ண போறோம். அப்ப 6ல halfனா 3 rupees தான் செலவு பண்ண போறோம். சோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் பிக்சட் ஓவர் ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் நம்மளுக்கு பெர் ஆனம் அவுட்ல இருக்கு, செலவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி எந்த சேஞ்சஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ட் அவுட் சைட் சப்ளையர் வீக்கு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு டிமாண்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அடிஷனலா 400 யூனிட்ஸ்க்கு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு இவ்வளவு செலவு. வேரியபிள் செல்லிங் நம்ம 1 லட்சத்துக்கு நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறோம், வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது வேரியபிள்ல. அப்பார்ட் ஃப்ரம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் half the rate நம்ம செலவு பண்ணுவோம். 6 ரூபாய்னா இப்ப 3 ரூபாய் செலவு பண்ணுவோம். இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. பிக்சட் ஓவர் ஹெட்ல ஒரு 20,000 ரூபாய் நம்மளுக்கு செலவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆஃபர், அவுட் சைடு சப்ளையர். ஒரு அவுட் சைடு சப்ளையர் நம்ம இப்படி வாங்கி இந்த 400 செலவு பண்ணணும், 400 யூனிட்டை வந்து நம்ம சப்ளை பண்ணோம்னா அவங்க கிட்ட எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம், 48,000 ரூபாய்க்கு வாங்கலாமா. அதே மாதிரி அடிஷனல் பிக்சட் காஸ்ட் வந்து ஒரு 25,000 ரூபாய் ஆகுமாப்பா. ஓகேவா? சோ இதுக்கு ஒரு 25. இப்ப நம்மளுக்கு 3 ப்ரொபோசல் இருக்கு. இப்ப இருக்கிற லேபர் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு பட்ஜெட்டட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட். அதே மாதிரி பிஏ நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி வித்தோம்னா 400 யூனிட் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறது. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் என்னது, நம்ம வெளியில வாங்கி 48 ரூபாய்க்கு வாங்கி வித்தோம்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த 3க்கும் நம்ம எப்ப ஸ்டேட்மெண்ட் போட போறோம் பாருங்க. சோ இந்த illustration 16ல பாத்தீங்கன்னா சோ இதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் நானே ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ABCDEக்கு. ஓகேவா? எக்ஸிஸ்டிங் தான். சோ அதனால இதுல எந்த ஒரு கால்குலேஷனும் கிடையாது.
செல்லிங் பிரைஸ் எவ்வளவுப்பா கொடுத்துருக்காங்க? 50 rupees, 60, 70, 80, 90 கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய வேரியபிள் காஸ்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெட்டீரியலுக்கு, லேபருக்கு, வேரியபிள் ஓவர் ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கொடுக்கல. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வச்சு லேபர் அவர் தானே நம்மளோட இப்போ கன்ஸ்டன்ட் கீ ஃபேக்டர் என்ன? லேபர் அவர் தான். ஓகேவா? சோ இதுக்குரியதையும் நம்ம லேபர் அவருக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இதை பேஸ் பண்ணி நம்ம இப்ப ரேங்க் போட போறோம். இது ஃபர்ஸ்ட் ரேங்க், திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க், அண்ட் தென் திஸ் இஸ் செகண்ட், அப்புறம் இதுதான் தேர்டு. ஓகேவா? ப்ரையாரிட்டி. தென் எஸ் இது ஃபோர்த், இது ஃபிஃப்த் ப்ரையாரிட்டி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டியை வச்சு நம்ம இப்ப போட்டாச்சு. ஓகேவா? இப்போ அவைலபிள் ஹவர்ஸ் வச்சு நம்ம இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க போறோம். ஓகேவா? சோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு அவைலபிள் ஹவர் இருக்கு? 13,000 ஹவர்ஸ் பெர் மந்த்துக்கு. ஓகேவா? பெர் மந்த்துக்கு. அப்போ 1 இயருக்கு எவ்வளவு நம்மளுக்கு? 1,56,000 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்கணும்? 56,000 ABCD. ஓகேவா? சோ இதுல யாருக்கு? ஏக்கு கொடுக்கணும். ஏக்கு 48,000 யூனிட்டா இன்ட்டு எவ்வளவுப்பா ஒரு அவர் ஆகுது? 4 தானே ஆகுது லேபர் அவர். சோ இதுக்கு லேபர் அவர் நான் பெர் அவர், லேபர் பெர் அவர் எவ்வளோனா, ஓகேவா? சோ எவ்வளவுப்பா நம்மளுக்கு? டைரக்ட் வேஜஸ் டிவைட் பை ரேட், வேஜ் ரேட்டால டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சோ அவைலபிள் ஹவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏக்கு எவ்வளவுப்பா? எஸ், டைரக்ட் வேஜஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபிசிக்கு அலோகேட் பண்றதுக்கு முன்னாடி டைரக்ட் வேஜஸ் பாத்தீங்கன்னா 16 ஹவர்ஸ் ரூபாய் கொடுத்துருக்கோம் டைரக்ட் வேஜஸ்ல. சோ ஒரு 1 ஹவருக்கு 4 rupees அப்படின்னா 4 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் லேபர் இப்ப ஹவர்ஸ் பெர் ஹவர்ஸ் எவ்வளவு யூனிட், ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஹவர் நம்ம அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ நம்மளுக்கு எவ்வளவு அவைலபிள் ஹவர்ஸ்? 1,50,000. இதுல நம்ம இப்ப ஏபிசிக்கு நம்ம தனித்தனியா அலோகேட் பண்ணணும். ஓகேவா? சிடி ஈக்கு. ஓகேவா? இப்ப ஒவ்வொரு ஹவர்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு ஹவர்ஸ் நம்மளுக்கு டோட்டலா தேவைப்படுது? 1,44,000 ஹவர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம கிட்ட இருக்கிறது 1,50,000. சோ நம்மளுக்கு சஃபிஷியன்டா தான் இருக்கு. மீதம் இருக்கிற ரிமைனிங் எவ்வளவுப்பா? நம்மளுக்கு 12,000 ஹவர்ஸ் இருக்கு. இப்போ அடிஷனலா இந்த 12,000 ஹவர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா எவ்வளவுப்பா நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியும்? 12,000 ஹவர்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்கலாம்? அடிஷனலா ப்ரையாரிட்டி எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம்? ஏக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஏக்கு அடிஷனல் ப்ரொடக்ஷன் டு ஏ யூனிட்க்கு அடிஷனலா ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு நம்மளுக்கு ஹவர்ஸ் தேவைப்படுது? 4 மணி நேரம் தேவைப்படுது. ஓகேவா? அப்ப நம்மளால அடிஷனலா 3,000 யூனிட்ஸ் வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ பேஸ்ட் ஆன் நம்ம கான்ட்ரிபியூஷன் லேபர் அவர், பேஸ்ட் ஆன் கான்ட்ரிபியூஷன் லேபர் அவர் நம்ம அடிஷனலா ஏக்கு 3,000 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். சோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேவா? இப்போ ஆப்டிமம் ஸ்டேட்மெண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்ப்பா. இப்போ யூனிட்ஸ் எவ்வளவுப்பா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஏபிசிக்கு. ஏக்கு மட்டும் பார்த்தோம்னா நம்ம அடிஷனலா 3,000 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ 7,800. மத்த எல்லாமே 4,800 தான். சரிங்களா? அப்ப கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இதுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சோம்லப்பா எவ்வளவு கிடைக்குதுன்னு. சோ இந்த கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம இங்க எழுதிருக்கோம். இந்த கான்ட்ரிபியூஷனை தான் நம்ம அப்படியே அங்க போட்டிருக்கோம். ஓகேயா? ஸோ கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு போட்டாச்சு. அண்ட் தென் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்னால நம்மளுக்கு எவ்வளவு டோட்டலா கிடைக்குதுன்னு போட்டோம்னா டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுப்பா? 3,52,800 நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல பிக்சட் காஸ்ட கழிக்க போறோம். ஓகேவா? சோ பிக்சட் காஸ்ட் வந்து எப்படிப்பா நம்மளுக்கு சொல்லிருக்காங்க? பிக்சட் காஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் பிக்சட் ஓவர் ஹெட் வந்து டைரக்ட் லேபரை அலோகேட் பண்ணி பேஸ்ட் ஆன் டைரக்ட் லேபரை வச்சுதான் இது பண்ண போறோம். சரிங்களா? அப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிக்சட் ஓவர் ஹெட் 4 rupees இருக்கு. நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம்?
லேபர் அவர் இதுக்குரியது எவ்வளவுப்பா 4. சோ அப்போ பிக்சட் ஓவர் ஹெட் வந்து 4 rupees டிவைட் பை 4னா 1 ரூபாய். அதே மாதிரிதான் இங்கேயும் 5 ரூபாய் 5 ஹவர்ஸ் வரும் இந்த ப்ராடக்ட்டுக்குரிய 5 ஹவர்ஸ் லேபர் அவர். இத இங்க பிக்சட் ஓவர் ஹெட்ஸ் 5 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 5 டிவைட் பை 5 1 ரூபாய். எல்லாத்துக்குமே அப்படிதான்ப்பா வரும். போட்டனாலே பிக்சட் ஓவர் ஹெட்ஸ் 1 ரூபாய் தான் வரும். ஓகேவா? சோ அப்ப நம்ம எவ்வளவு ஹவர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்? அவைலபிள் ஹவர்ஸ் 1,56,000 ஹவர்ஸ் இருக்கு நமக்கு. ஒரு ஹவருக்கு நம்மளுக்கு 1 ரூபாய் செலவு பண்றோம் பிக்சட் ஓவர் ஹெட்ஸ். சோ இப்ப நம்ம மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் சிக்கு போயிடலாம். ஆப்ஷன்ல 1 என்னன்னா பி இருக்குல்லப்பா, ப்ராடக்ட் பி யோட ப்ரப்போசல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சோ இதுக்குரிய எஸ்பி எவ்வளவுப்பா கொடுத்திருக்காங்க? 58 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? செல்லிங் பிரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 58 ரூபாய். இதுக்கு வேரியபிள் காஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளோட டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவுப்பா? 10 ரூபாய். வேஜ் ஒரு 20 ரூபாய். அண்ட் தென் நம்மளுக்கு ஆகிற லேபரு அப்புறம் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் இதுவும் 10 ரூபாய் தான். ஓகேவா? இப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும் என்ன சொல்லிருப்பாங்கன்னா 6 ரூபாய்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லப்பா ஹாஃப் த ரேட், அப்ப 3 rupees. கரெக்டா? ஹாஃப் த ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. ஓகே, சோ 3 rupees. அப்போ 43 தான் நம்மளோட வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்மளுக்கு 15 ரூபாய் கிடைச்சிருக்கு. நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? 48,000 யூனிட்ஸ் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்ப டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 48,000 இன்டு 15 ரூபாய் போட்டோம்னா நம்மளுக்கு 72,000 தான் நம்மளோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன். இதுல பிக்சட் காஸ்ட் நம்ம அடிஷனலா எவ்வளவு செலவு பண்றோமா? ஒரு 20,000 நம்மளுக்கு செலவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இதனால ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்? நம்ம பிஏ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் 58 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 52,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதோட 3 வருஷத்தோட அவுட்லே பிரசன்ட் வேல்யூல நம்மள பார்க்க சொல்லியிருந்தாங்க இதோட ப்ரொபோசல். கரெக்டா? 3 வருஷத்துக்கு 10% நம்மளோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். சோ இதுக்கு பார்த்தோம்னா கேஷ் இன்ஃப்ளோ, அதாவது ப்ராஃபிட் தானேப்பா கேஷ் இன்ஃப்ளோ, நம்மளுக்கு காசு உள்ள வருது 52,000 இன்ட்டு அதுக்கு 3 வருஷத்துக்கு பிவி ஃபேக்டர் எவ்வளவுப்பா? 2.49 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 1,29,480 வருது. இதுக்கு நம்ம இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு கொடுத்தோம்? இதானே நம்மளோட கேஷ் அவுட்லேன்னு சொல்லுவோம். கேஷ் அவுட்ஃப்ளோ ரெண்டு ஒண்ணுதான். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மூணுமே, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் அவுட்ஃப்ளோ, கேஷ் அவுட்லே எல்லாமே ஒண்ணுதான். நம்ம இனிஷியலா இந்த ப்ராஜெக்ட்க்கு நம்ம போட்ட காசு. ஓகேவா? எவ்வளவுப்பா போடுறோம்? ஒரு 1 லட்சம் ரூபாய் போடுறோம்ல. சோ நம்மளுக்கு 29,480 தான் நம்மளோட என்பிவியா கிடைக்குது இந்த ப்ராஜெக்ட்னால. ஓகேவா? ஆப்ஷன் 1. ஓகேவா? 58 ரூபாய் எஸ்பி அப்படின்னா. ஓகேவா? இப்போ 48 ரூபாய் எஸ்பி அப்படின்னா என்ன, எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ இப்ப ஆப்ஷன் 2ல என்னன்னா நம்ம ஒரு கான்ட்ராக்ட்ல 48 ரூபாய்க்கு வாங்க போறோம்ப்பா அப்படின்னா. ஓகே, 48,000 யூனிட், சாரி 4,800 யூனிட்டை 48 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூ. இப்ப கான்ட்ராக்ட் வேல்யூல வாங்கும் போது நம்மளுக்கு பிக்சட் காஸ்ட் அடிஷனலா எவ்வளவு ஆகுது? ஒரு 25,000 ரூபாய் ஆகுது. சோ இதுவும் நம்மளுக்கு செலவு தான். கான்ட்ராக்டுக்கும் நம்மளுக்கு செலவு தான், இதுவும் செலவு தான். சோ இப்ப கேஷ் அவுட்ஃப்ளோ நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு இந்த கான்ட்ராக்டுக்கு? 2,58,000 ஆகுது. ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட கேஷ் அவுட்ஃப்ளோவா இருக்கும். ஓகே, அப்போ கேஷ் இன்ஃப்ளோ என்னன்னா நம்ம இத 48 ரூபாய்க்கு நம்ம கான்ட்ராக்ட் வாங்குறோம். நம்ம விற்க போறது எவ்வளவுப்பா? 58 ரூபாய்க்கு வாங்குறோம். ஓகேவா? சோ இதுக்கு நம்ம பிவி ஃபேக்டர் பார்க்க போறோம், என்பிவி பார்க்க போறோம். ஓகேவா? இன்கேஸ் இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன, நம்ம வாங்கி விற்க போறோம் அப்படின்னா எவ்வளோ நம்மளே செலவு பண்ண போறோம், அதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதெல்லாம் பண்ண போறோம். சோ இது அப்படி இல்ல. 58 ரூபாய்க்கு வாங்கி நான் கான்ட்ராக்ட், சாரி 48 ரூபாய்க்கு கான்ட்ராக்டர்ல வாங்கி 58 ரூபாய்க்கு வித்தேனா இதுக்குரிய பிவி ஃபேக்டர் சோ 2.49. ஓகேவா? போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவுப்பா வருது? கேஷ் இன்ஃப்ளோ. ஓகேவா?
6,93,216 வரும். இப்போ இதுக்குரிய அவுட்ஃப்ளோ எவ்வளவுப்பா வரும்? 4,800. ஓகேவா? 4,800 இன்ட்டு 48 ரூபாய்க்கு தான் நான் அதை வாங்க போறேன். பிளஸ் எனக்கு எவ்வளவு ஒரு பிக்சட் காஸ்ட் இதோ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுதான் இன்ட்டு 2.49. ஓகேவா? சோ இப்ப 2.49 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 3 வருஷத்துக்கு. அப்ப என்னோட என்பி எவ்வளவு? நான் வெறும் கான்ட்ராக்டர் கிட்ட மட்டும் நான் கொடுத்திருக்கேன். 57,270 ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஆப்ஷன் 1ல நான் எனக்கு எவ்வளவு கிடைச்சது? அதாவது நானே ப்ரொடியூஸ் பண்ணும் போது எனக்கு 43 ரூபாய் நான் செலவு பண்ணேன். கரெக்டா? அதுக்கு எவ்வளவு நான் செலவு பண்ணேன்? ஆப்ஷன் 1ல 43 ரூபாய் வேரியபிள் காஸ்ட்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாப்பா? சோ இதுக்கு எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சது? 52,000 எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. பட் ஆனா எனக்கு என்பிவி நான் இங்க வாங்கி 43 ரூபாய் 48 ரூபாய்க்கு வாங்கி கான்ட்ராக்டர்ட்ட வாங்கி நான் விற்கும் போது எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 57,000 ரூபாய் கிடைக்குது. சோ ஆப்ஷன் 1ல எனக்கு, ஆப்ஷன் 2ல இப்ப எதுப்பா பெஸ்ட்? நான் கான்ட்ராக்டர்ட்ட விற்கிறதா பெஸ்ட். இட் இஸ் பெட்டர் டு accept the order for product B and to அந்த ஆர்டரை நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம் and to supply them from subcontractor போறதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சஜஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன பார்க்கலாம்னா illustration 18. ஓகேவாப்பா? ஸோ இதுல வந்து ஆல்பிளே லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் டால்ஸ் ஃபார் சில்ட்ரன். சில்ட்ரன்ஸ்க்காக டால்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 4 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கப்பா. ஓகேவா? மேனுஃபேக்சர் அண்ட் மேக்கிங் 4 டைப்ஸ் ஆஃப் டால்ஸ். டால்ஸ் பேட்டன்ட் நேம். ஸோ அந்த டால்ஸ் பேட்டன்ட் நேம் என்னன்னா டாலி, மோலி, ஜோலி, போலி அப்படின்ற ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் டால் ட்ரெஸ் வந்து ஸ்வீயிங் கிட்ஸையும் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? பாபி கேர்ள்க்குலாம் ஸ்வீயிங் கிட்ஸ் இருக்கும்ல, அதோட ட்ரெஸ், ஷூஸ், ஆக்சசரிஸ் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கூட ஸ்வீயிங் கிட்ஸையும் கொடுக்குறாங்க. தே ரெக்வயர் யுவர் அசிஸ்டன்ஸ். நம்மளோட அசிஸ்டன்ட் தேவைப்படுதா அஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட். அதுக்கப்புறம் வந்து அதுக்குரிய டேட்டாஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ்டிமேட்டட் டிமாண்ட் பெர் யூனிட் எவ்வளோ, நெக்ஸ்ட் இயரோட டிமாண்டு, அதோட மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், அண்ட் தென் ப்ரைஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4 ப்ராடக்ட்டும் ப்ரொடியூஸ் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டு ப்ரொமோட் சேல்ஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக ஸ்விங் கிட்ஸ இஸ் தர 15% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. ஓகேவா? எதுக்குன்னா அலாங் வித் டால் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கிட்ட வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ல கொடுக்குறாங்க. ஓகேவா? லேபர் ரேட் வந்து 2 ரூபாய் ஆகுது. வித்தவுட் சேஞ்சிங் எனி நெக்ஸ்ட் இயர்ல எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. அதோட கெப்பாசிட்டி வந்து இந்த 1,30,000 லேபர் அவர். ஸோ இங்கேயும் நம்மளோட கீ ஃபேக்டர் என்னது? லேபர் அவர் தான். ஓகே? எப்பயும் போல நம்ம அவைலபிள் லேபர் அவர்ல நம்மளுக்கு ப்ரையாரிட்டி போட்டு நம்ம கழிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகேவா? சிங்கிள் ஷிஃப்ட்ல இது பண்றாங்க. பிரசன்ட் எக்யூப்மெண்ட் கேன் ப்ரொடியூஸ் அட் ஆல் த ஓவர் டைம் ஒர்க்ஸ் இஸ் பேஸ்ட் அட் டபுள் அட் த நார்மல் ரேட். நார்மல் ரேட்டை விட டபுளா நம்ம கொடுக்க போறோம். எதுக்கு? இந்த ஓவர் ஹெட்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ அண்ட் தென் பிக்சட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 30,000 ஆகுது. 20,000 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து டைரக்ட் லேபர்ல 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நம்ம லேபர் அவர்ல நெக்ஸ்ட் எவ்வளோ வந்து ஆப்டிமமா நம்ம யூஸ் பண்ண போறோம், அதே மாதிரி நம்மளோட ப்ராஃபிட் இதுதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. நம்ம இனிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவோம்லப்பா, எஸ்பி மைனஸ் லேபர் காஸ்ட் இது எல்லாமே அவங்களே கம்ப்யூட் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ அவங்களே கம்ப்யூட் பண்ணிட்டாங்க. கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 6 ரூபாய் ஆகுது, இங்க 3 ரூபாய் 80 காசு ஆகுது பெர் ஹவருக்கு. ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் லேபர் கான்ட்ரிபியூஷனும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே போட்டுட்டாங்க.
வெறும் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவைலபிள் ஹவர்ஸ் வச்சு அலோகேட் பண்ணுவோம், அண்ட் தென் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம்ல. சோ அது மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு முக்கியமான விஷயம், ஓவர் ஹெட் இருக்குல்ல, ஓவர் ஹெட் வந்து டபுள் த ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப நம்மளுக்கு அவைலபிள் ஹவர் எவ்வளவுப்பா, 1,30,000 கிடைச்சு. ஓகேவா? இப்ப டாலி, மோலி, ஜோலி, போலிக்கு இது எல்லாத்துக்கும் 50,000 யூனிட் அவங்களே கொடுத்திருந்தாங்க தெரியுமா, இங்க ரெக்கவரி யூனிட். சோ 50,000, 42,000 and then 35, 40, 3,25,000 ஸ்விங் கிட்ஸ் டோட்டலா. போலிக்கு எவ்வளவு, 40. ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். சரிங்களா? இப்போ லேபர் ஹவர்ஸ், அவைலபிள் லேபர் ஹவர்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப அதுக்குரிய ஹவர்ஸும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டாலே போதும். இதுவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, மல்டிப்ளை பண்ணி போட்டோம். இப்ப ஸ்விங் கிட்ஸ்ல நம்மளுக்கு 3,25,000 கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம டிஸ்கவுண்டட்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க தெரியுமாப்பா? இதுதான், இங்கதான் இதுல ட்விஸ்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் எதுக்கு கொடுக்குறாங்களா, டால் வாங்குறவங்களுக்கு ஸ்விங் கிட்ஸ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்விங் கிட்ஸ் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 2 இருக்கு, டிஸ்கவுண்ட் ஒன்னு இருக்கு, நோ டிஸ்கவுண்ட் ஒன்னு இருக்கு. டிஸ்கவுண்ட் இல்லாமலே நம்ம சேல்ஸ் பண்ணுவோம்ல. டால் வாங்குறவங்களுக்கு இத டிஸ்கவுண்ட்ல கொடுப்போம், டால் வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லாம கொடுப்போம். ஓகேவா? இப்ப யாரெல்லாம் டால் வாங்கிருக்காங்க, சோ இவங்க தான் டால் வாங்கின யூனிட்ஸ். ஓகேவா? சோ இதுக்கு தானே நம்ம கொடுப்போம். இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குல்லப்பா, இந்த 50,000, இங்க 42, 92 பிளஸ் ஒரு 75, 95 போட்டாலே 1,67,000. இதுதான் டிஸ்கவுண்ட். இந்த டாலோட சேர்த்து தான் நம்ம ஒரு கிட்ட டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுப்போம். ஓகேவா? சோ அப்ப டாலோட குவான்டிட்டியும் இந்த டிஸ்கவுண்டட் ஸ்விங் கிட்ஸோட குவான்டிட்டியும் ஒன்னா தான் இருக்கும். இதை வச்சுதான் நான் இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எவ்வளவு ஹவர்ஸ் நமக்கு தேவைப்படும். இது இல்லாம நம்மளுக்கு மொத்தம் எவ்வளவுப்பா, 3,25,000 யூனிட். இதுல டிஸ்கவுண்டட் வந்து இவ்வளவு போயிடுச்சு அப்படின்னா மீதம் இருக்கிறதா நம்மளுக்கு என்னது, நோ டிஸ்கவுண்ட்ல நம்ம கொடுக்க வேண்டியது. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இப்படிதான் இங்க 1,58,000 நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த ஹவர்ஸோட மொத்தம் நம்மளுக்கு அவைலபிள், மொத்தம் நம்மளுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்படுது பாருங்களேன். 1,40,000 ஹவர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. பட் ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 1,30,000 தான். அப்ப மீதம் இருக்கிற 10,000 என்னது, நம்மளுக்குரிய ஓவர் ஹெட். எவ்வளவு ஓவர் ஹெட் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. சரிங்களா? புரிஞ்சுச்சா? சோ இப்ப நம்ம ஓவர் ஹெட்டோ நம்ம பிரீமியம் எவ்வளவு கொடுக்குறோம், நம்ம 2 ரூபாய் கொடுக்கலாம். ஓகேயா? 20,000 ரூபாய் நம்ம செலவு பண்றோம். இதுக்குரிய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம்லப்பா, 40, 50, 42, 35, 40. சோ இதுக்கு வந்து 1,60,000, 1,50,000. சோ இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் நான் இங்க போட்டுட்டேன். இதுக்குரிய கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டோட கான்ட்ரிபியூஷன் அங்க கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க, 2.6, 0.95, 3.75. சோ இந்த எல்லாத்தையும் 70. சோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப நம்மளுக்குரிய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இந்த அமௌண்ட் கிடைச்சிருமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைச்சிருச்சு. இதுல பிக்சட் காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு ஆகுதுப்பா செலவு, சோ அதுவும் இங்க சம்பளே கொடுத்துட்டாங்க பாருங்களேன், நம்மளுக்கான பிக்சட் காஸ்ட். இதை மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ல நம்ம எவ்வளவு வித்திருக்கோம், டிஸ்கவுண்ட் இல்லாம எவ்வளவு வித்திருக்கோம். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. சோ இதுதான் இந்த சம்ல கேட்டிருந்தது. ஓகேவா? சோ அவங்க கேட்டிருந்த சம் நம்ம ஆன்சர் ப்ராஃபிட் நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ இந்த வீடியோல நான் 3 சம் போட்டிருக்கேன்ப்பா. ஓகே, 3 சம்மே ஆப்டிமம் மிக்ஸை பேஸ் பண்ணி தான். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவும் ஆப்டிமம் மிக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ ஹோப்ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சம்ஸ் வேணும், பர்டிகுலரா ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன் வேணும் நம்ம புக்ல அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு அந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? சோ ஹாப்பி ஸ்டடிங்.